ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி சில்லி. நான் ஷாலினி. இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தேங்காய் லட்டு. இதில் தேங்காய், வெல்லம், நெய்யெல்லாம் ஆட் பண்ணி செய்கிறனால குட்டீஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட். ஸோ வெளியே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்கு 5 நிமிஷத்தில் நீங்கள் வீட்டில் இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க இந்த தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதாம், முந்திரி, வால்நட் இது 3ஐயும் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலையை கூட இதே மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பீஸாக இருக்க தேங்காவை மிக்சியில் ஒரு 2-3 பல்ஸ் விட்டிங்கன்னா சின்ன சின்னதாக துருவின மாதிரியே வரும். அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணதும் 1 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க. இதோட 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் 1 கப் எடுக்கிறீங்கன்னா அதில் பாதி அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை ஒயிட் சுகர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணிவிடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். மைல்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த 1/2 கப் போதும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா எல்லாம் ஒட்டி வந்துடும். தேங்காய் லட்டுக்கு இந்த தேங்காய் எடுக்கிறீங்களா, இதுலேயே பாதி அளவுக்கு பால் ஊற்றி அதுலேயே வேக வச்சு இந்த அளவுக்கு நல்லா சுண்ட வச்சு அதுலேயும் உருண்டை பிடிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். லட்டு டாஸ் பண்ணுறதுக்காக தேங்காய் துருள் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ இது லைட்டாக ஆறிடுச்சு. கையில் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் நீங்கள் லட்டு பிடிச்சிருங்க. ரொம்ப ஆற விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லட்டு ஷேப்புக்கு ஃபார்ம் ஆகாது. ஸோ வார்மாக இருக்கப்பயே எடுத்து இந்த மாதிரி நம்ம லட்டு உருட்டிடலாம். இந்த மாதிரி குக் பண்ண அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதில் நம்ம உருட்டின அந்த லட்டு அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா இது ஒரு 3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். தண்ணி படாமல் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் துருவல்ல டாஸ் பண்ணீங்க அப்படின்னா இது செஞ்ச அன்னைக்கே நீங்கள் சாப்பிட்றணும். நெக்ஸ்ட் டேலாம் இருக்காது. சப்போஸ் நீங்கள் நிறையா குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா இந்த தேங்காய் துருவலை டாஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல். நல்ல கம ஏலக்காய் ஸ்மெல்லோட நம்ம தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்ல ஆட் பண்ணிருக்க நெய்யா இருக்கட்டும், கசகசா, நட்ஸ், தேங்காய், வெல்லம், ஏலக்காய்லேருந்து எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி குட்டீஸ்க்கு. ஸோ கண்டிப்பா வளர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க. இந்த கோகோனட் லட்டு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரெசிபின்றனால வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. எம்மி சில்லி சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். ஆரோக்கியமான உணவை அறுசுவையோட சாப்பிடுங்க. தேங்க்யூ.